வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கோர்ட் எப்படி வேலை செய்யுது, எந்த கோர்ட் ஃபஸ்ட்டு எங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, எங்கேருந்து ஆரம்பித்து எது வரையும் போகிறாங்க அப்படின்ற சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ உள்ளே வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கும் அடுத்தடுத்து கண்டென்ட் போகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் எல்லா கோர்ட்டுக்குமே ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோர்ட்டுக்குமே ஹெட்டு சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு கீழே யார் வராங்கன்னு பார்த்தா ஹைகோர்ட்டு. அடுத்து ஹைகோர்ட்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் சபார்டினேட் கோர்ட்டுன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் ஹையரார்கி. ஸோ நம்ம டிசைனிங்கில் சொல்லியிருக்கோம், சபார்டினேட் கோர்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் ஹைகோர்ட்டு கீழே வருவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹைகோர்ட் வருவாங்க. இதுதான் ஆர்டர். மொத்தம் இந்த ஆர்டர் தான் கேசஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் 2 விதமான கேஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேசஸ், இன்னொன்று கிரிமினல் கேசஸ். ஸோ சிவில் கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்சிப் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த சின்ன சின்ன பணம் கொடுத்தேன் திருப்பி கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அப்புறம் குடும்ப பஞ்சாயத்துகள், அப்புறம் சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள், இதை எல்லாத்தையும் இந்த டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட் அப்படின்றவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அடுத்து யார் என்னது இவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சப்கோர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜு இருப்பாங்க சீனியர் லெவலில். அதாவது ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் டிவிஷன், அதாவது 2 ஜூனியர் ஜட்ஜ் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்கோர்ட்டில் 2 சீனியர் லெவல் ஜட்ஜு வந்து இருப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாம் இந்த கோர்ட்டுக்கு வரும். முக்கியமான சிவில் கேசஸ், சொத்து விவரங்கள், அப்புறம் அடிதடி, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துவாங்க. இவங்களுக்கு அடுத்து மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டு. ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து எந்த லெவல் கொடுக்கலாம் அப்படின்னா மரண தண்டனை வரையுமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது கொடுக்கறதுக்கு. ஆனால் டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் அதை மட்டும் ஹை கோர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கோர்ட் சின்ன ஒரு சொத்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது முன்சிப் கோர்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அங்கேருந்து வளர்ந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை பெருசாகிறப்ப சப்கோர்ட்டுக்கு வரும். அங்கேருந்து வளர்ந்து திருப்பி அது எங்களுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து திருப்தி இல்லைன்ற பட்சத்தில் அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும். அங்கேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு செட் ஆகலை, நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு போவாங்க. ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே எங்கேயும் அப்பீல் போகிறதுக்கான ஹையர் அத்தாரிட்டி கிடையாது. இது சிவிலில். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரிமினல் கேசஸ். இதில் வந்து சின்ன சின்ன தண்டனைகள், இந்த பிட் பாக்கெட்டு, அப்புறம் மைனரான கேசஸ் இருக்கும் இல்லையா, இந்த அடிச்சிட்டான், வண்டியை திருடிட்டான், இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ட்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். இங்கேருந்து அடுத்து வந்து செஷன் கோர்ட்டுக்கு மாறும். செஷன் கோர்ட்டில் முக்கியமான சீரியஸான இந்த மர்டரு, ரேப்பு, அப்புறம் ஆள் கடத்தல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஷன் கோர்ட்டில் வந்து டீல் பண்ணுவாங்க. அதில் தீர்ப்பு வந்து அப்பீல் பண்ணணும், தீர்ப்பில் வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை, இன்னொரு டைம் விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து மாற்றுவாங்க. இங்கேயும் வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸுக்கு வந்து வழக்காடுவாங்க. அதுலேயும் திருப்தி கிடைக்கல அப்படின்னா இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட் எந்த லெவல் வரையும் இது பண்ணலாம், அத்தாரிட்டி எந்த லெவல் வரையும் இருக்குது அப்படின்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா கூட இவங்க வந்து அதை பண்ண முடியும். அதுக்கான பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற பவர், ஆமாம் ஹைகோர்ட் இதை சொல்லியிருக்காங்க அது கரெக்ட் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்.
ஸோ இங்கேயும் கிரிமினல் கேசஸ் மாதிரி சிவில் கேசஸ் மாதிரி கிரிமினல் கேசஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட் தான் ஹையர் அத்தாரிட்டி. அவங்க சொல்கிறது தான் ஃபைனல். லாஸ்ட் சான்ஸ் ஆஃப் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 டைப் ஆஃப் கேசஸில் இந்த 2 விதமான கோர்ட்ஸு வந்து நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் ஒரு 4 வகையான கோர்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கை சார்ந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு வரப்போ இவங்க வந்து அந்த கேசஸை எடுத்து நடத்துவாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்துகிறப்ப அந்த கேசஸ் எல்லாம் இங்கே நடத்தும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி கோர்ட். இந்த கணவன் மனைவிக்குள்ளார டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்காங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, பசங்க வந்து யார் கண்ட்ரோல் இருக்கும், கணவர் கண்ட்ரோலையா மனைவி கண்ட்ரோலையா, இந்த மாதிரி குடும்ப தகராறுகள்லாம் பார்க்குறதுக்கு ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்குது. அடுத்து கன்சியூமர் கோர்ட். அந்த பொருள் விற்கிற ஒருத்தர் வாங்குகிற ஒருத்தர் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் சர்வீஸ் பண்ணல, ரீஃபண்ட்ஸ் பண்ணல, வாங்கின பொருளில் இஷ்யூ அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக விற்பனையாளருக்கும் கன்சியூமருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான இடம் கன்சியூமர் கோர்ட். அடுத்து லேபர் ஆர் இண்டஸ்ட்ரியல் கோர்ட். தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் இந்த லேபர் ஆர் இண்டஸ்ட்ரியல் கோர்ட். ஸோ இங்கே வந்து சம்பளத்தை பற்றியும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் பற்றியெல்லாம் இந்த கோர்ட்டில் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட கோர்ட் சிஸ்டம். ஸோ மொத்தமாக ரெண்டு விதமான கேசஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. கிரிமினல் கேசஸ் ஒன்று, சிவில் கேசஸ் ஒன்று. கிரிமினல் கேசஸில் மைனர் லெவலில் ஆரம்பித்து ஒரு 4-5 கேட்டகரி இருக்குது. ஜூனியர், செஷன் கோர்ட்டு, ஜூனியர், சீனியர், செஷன் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இந்த ஆர்டரில் போகும். அதே மாதிரி தான் சிவில் கேசஸ்லையும் அங்கே சின்ன சின்ன சொத்து பிரச்சனை, அப்புறம் பணம் பரிவர்த்தனை, இந்த மாதிரி விஷயங்கள பிரச்சனை அப்படின்னா சிவில் கேசஸில் அங்கே ஆரம்பித்து படிப்படியாக அது சுப்ரீம் கோர்ட் வரையும் போகும். ஸோ இப்போ முக்கியமாக நம்ம ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜி இருக்கிற ஒரு கோர்ட்டில் வந்து இதை பற்றி கேஸ் போட்டிருந்தாங்க. அதை அங்கேருந்து மூவ் பண்ணி செஷன் கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த செஷன் அப்புடின்னு என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட்டில் மொத்தம் 3 கிளாசிஃபிகேஷன். ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜு இருப்பாங்க, டிவிஷன் பெஞ்சு அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அப்படின்னா 5 பேர்த்துக்கும் மேற்பட்ட ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ கோர்ட்ஸில் பல கேட்டகரி இருக்குது. ஹைகோர்ட்டுக்குள்ளே 3 டிவிஷன், சிங்கிள் பெஞ்சு, டிவிஷன் பெஞ்சு, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு சிங்கிள் ஜட்ஜி ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அதை மேல்முறையீடு பண்ணுறதுக்காக டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. அதில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 21ஆம் தேதிக்கு அடுத்த ஹியரிங் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தா அப்படின்னா டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜு கொண்ட பெஞ்ச் இருக்கும். அடுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட ஜட்ஜஸ் உட்காந்து வந்து விசாரிப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இங்க வந்து சிங்கிள் இல்ல, சிங்கிள் கிடையாது. சுப்ரீம்ல சிங்கிள் கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் டிவிஷன் பெஞ்சு, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு 2 பெஞ்ச் மட்டும் தான் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையர் மோஸ்ட் அத்தாரிட்டி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி இருக்குது, யாருக்கு மேலே யார் எதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.